வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். தினம் ஒரு ஸ்டாக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஐடிசி. ஓகேங்களா? ஸோ ஐடிசி ஏன் மேலே போகுது, ஏன் கீழே வருது, ஓகே, அதனுடைய பாசிட்டிவ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அதனுடைய நிலவரம் என்னன்னு. ஸோ ஐடிசி நார்மலாக என்ன பிஸ்னஸ் பண்ணுதுன்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிகரெட் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஓகே, இப்போ அவங்க வந்து எஃப்எம்சிஜிலையும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்கன்றதும் இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12% இயர் ஆன் இயர் வளர்ந்துன்னு வருது அப்படின்ற ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஸ்நாக்ஸு ஐட்டத்தில் வந்து ஒரு 20% வந்து க்ரோத்தும் கொடுத்துருக்குது அப்படின்ற மாதிரி போயிருக்கு. இன்னொன்று அவங்களது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பிராண்ட்ஸ் இருக்குது. ஆசீர்வாது, சன்ஃபீஸ்ட்டு, மங்கள்தீப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். நானும் கூட பார்த்துருக்குறேன். ஆசீர்வாதெலாம் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் போய் நின்னோம்னு வச்சுங்க, ஒரு ட்ராலி இல்லாமல் இந்த ஆசீர்வாதம் ஃபுல்லாக போட்டு போயினே இருப்பாங்க. ஓகே, இந்த ஆசீர்வாதம் இந்த மங்கள் தீபம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி இல்லாமல், இந்த நிவாரணமோ இல்லை மழை வந்தால் இந்த ஒரு அரிசி பை கொடுப்பாங்க பாரு, எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க, அந்த லெவலில் ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு இருப்பான். இதை போயின்னு தான் இருக்குது. ஆனால் நல்லா வியாபாரம் ஆகுது நின்று பார்த்தா. ஆனால் நம்மளோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய லெவலில் வந்து ஒன்றும் மூவ் ஆகலை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட வியூஸ் பார்க்குறீங்களான்னு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பர் எல்லாம் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோம். பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வர்றதில்லை. அது மாதிரி வியாபாரம் நல்லா நடக்குது, ஆனால் மார்க்கெட்டு கீழே போயின்னுக்குது. ஆனால் வியாபாரம் நல்லா மேலே தான் போகுது பார்த்தா. ஸோ அதே மாதிரி பேப்பர் பேக்கேஜிங் ரெக்கவரி பார்த்திங்கன்னா, பேப்பரும் வந்து நிறைய இந்த ஃபுட்டில் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இது மாதிரி பேக்கிங் பண்ணுறாங்க. அட்டை பாக்ஸ் தானே எல்லாமே. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஜெப்டோ அவங்கெல்லாம் எல்லாமே பேப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த பேக்கிங் டிமாண்டும் அதிகமாக இருக்கிறதால இதுக்கும் நல்ல சப்போர்ட் கிடைக்கலாம். ஸோ பேப்பர் பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் ப்ராஃபிட் வாங்கின்னு தான் இருக்கிறாங்க. அண்ட் அக்ரி பிஸ்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா, அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்பைசஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் இந்த மாதிரி நிறைய, அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் இந்த ப்ராடக்ட்டு இது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய பாசிட்டிவ். இதெல்லாம் இருந்தது, இதனால் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அது லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்க்குறோம். லாங் டேர்ம்லலாம் இவனெல்லாம் வாங்கணும் அப்படின்ற லெவல்லலாம் எனக்கு ஒன்றும் தெரியல இவங்களுக்குலாம். ஸ்ட்ராங் டேர்மில் எஃப்எம்சிசி பிராண்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, அவங்க க்ரோ பண்ணின்னு வராங்க. இந்தியாவிலையும் கொஞ்சம் நிறைய பேர் வாங்குகிறாங்க. அதை எஃப்எம்சிஜியில் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறாங்க. மல்டிபிள் ப்ராடக்ட்டை பேப்பர் பிஸ்னஸும் பண்ணிட்டுருக்கான். ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸை தனியாக பிரித்தாலும் அதில் ஒரு ஸ்டேக் வச்சுருக்கிறான். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸும் இருக்குது. அண்ட் அவனுடைய ட்ராக் ரெக்கார்டு ஒரு பாசிட்டிவ் நாம் பார்க்குறது வந்து டிவிடெண்ட் கொடுக்குறான். மற்ற இதுனால எதுவும் பெருசாக வந்து மக்கள் வந்து பெருசாக லாபம் சம்பாதிச்ச மாதிரி எனக்கு ஒன்றும் புரியல. இந்த டிவிடெண்ட்னால் மட்டும்தான் ஒன்றும் வந்திருக்கும். ஓகே, ஏன் கீழே வரலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, சிகரெட்டில் டேக்ஸ் இம்பேக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இது எப்படியும் நம்ம எடுத்தோன்னே சொல்லிட்டோம் சிகரெட் கம்பெனின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு என்ன சொல்கிறது, நீ என்ன தான் நல்லவனா இருந்தாலும் ஒரு குடிகாரன் கெட்டவனா கூட போய் சேர்ந்தேன், தூரம் இருக்கிறவன் பார்க்குறவனா சொல்லுவான், அது ஒரு குடிகாரன் கும்பல்ப்பா, ஒரு மோசமான பசங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி கதை தான். நீ எஃப்எம்ஜிசியில் என்ன டைவர்சிஃபிகேஷன் போட்டாலும் நீ ஒரு சிகரெட் கம்பெனின்றது தான் எல்லார் மனசுலையும் இருக்குது. இன்னொன்று அப்படி இல்லையா, இவர் ஒரு சிகரெட்டில் ஒரு டேக்ஸ் போட்டான், அப்போ என்ன பண்ணணும், நீ இறங்காமல் இருந்துக்கணும் மார்க்கெட்டை. உங்கள்கிட்ட தான் எஃப்எம்சிசி இருக்குது. அப்படி நீ இறங்காமல் இருந்ததுன்னா ஓகேப்பா, இதில் எல்லாம் பெரிய ஆளாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இறங்குதுன்னா அப்போ இன்னமும் நீ சிகரெட் கம்பெனி தான். அப்போ என்ன ஆகுது, எக்ஸஸ் டியூட்டி இதெல்லாம் போட்டாங்கன்னா இறங்க தான் செய்யுது. ஒரு கவர்மெண்ட்டு வந்து என்ன பண்ணணும், 28லேருந்து 40% இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா என்ன சொல்ல வருது, சிகரெட் பிடிக்கிறது கம்மின்னு சொல்கிறதுக்கு பதில் சிகரெட்டையே பிடிக்கிறதுக்கு இது நல்லது பண்ணணுன்னாகுது. சிகரெட்டு எல்லாத்தையும் பேன் பண்ணுங்கள், உண்மையிலேயே அவனை பற்றி நல்லதுன்னு நினச்சினா. இல்லைன்னா அவனை பிடிக்க வச்சுட்டு விலையை ஜாஸ்தி எவ்வளோ கொடுத்தாலும் அவன் அடிக்ட் ஆகிக்கிறான், எவ்வளோ ஊற்றுவனாலும் வாங்கி குடிப்பான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வாங்கினோம்னா அது நிறுத்தத்துக்கு உண்டான அறிகுறி மாதிரியே தெரில. இப்போ இவன் என்ன பண்ணுவான், நீ வரி போட்டனா அதை தூக்கி அவன் மேலே போடுவான், அவனும் வந்து அதை அவ்வளோ விலையும் வாங்கி பிடிப்பான். பட் இப்போ டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் வால்யூமு இன்க்ரீஸ் ஆகுமா? கிடையாது. ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவான், வீடுக்கு இறங்கிடுவான், அவ்வளோதான். ஏன்பா நீ என்னப்பா 20 ரூபாயில் நான் பணக்காரனாக இருக்கிறோம் வாங்கி பிடிக்க போகிறான், இல்லையா கொஞ்சம் இதுவாக இருக்கிறோம் அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு ஆச்சுன்னா
ஒரு கள்ள மார்க்கெட்டில் அதே மாதிரி சிகரெட் கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி அவனுங்க எவனா வந்தானுங்கன்னா அதை வாங்கி பிடிப்பான். அதனால் என்ன ஆகும், ஐடிசியே சொல்லுது கள்ள மார்க்கெட்டில் இது மாதிரி வரும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி வந்தால் அவனுக்கு அபாயம். அக்ரி பிஸ்னஸ்ஸு அதுவும் குறைஞ்சி போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அது பல விதத்தில் ரீசன் இருக்கும். ஒன்று, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், எது பெட்ரோல் விலை ஏறி போகுது, அதனால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, டிரான்ஸ்போர்ட்டு அதிகமாகுது, அதனால் இவனுக்கு காஸ்ட் அதிகமாகுது, செலவு. கரெக்டாக? அதனால் எக்ஸ்போர்ட் டிஸ்ட்ரப்ஷன் ஆகுது, அதனால் அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ அக்ரியில் ரெவென்யூ வந்து ப்ரெஷரில் இருக்குது. மழை பெய்யல, அது இது ஓகே, நிறைய விஷயம் இருக்குது இதில். அதனால் அக்ரி பிஸ்னஸும் வந்து ரொம்ப பெருசாக போகலை. ஹோட்டலில் கொஞ்சம் பிரித்தாங்க. ஹோட்டல் பிரித்தாலும் அதில் கொஞ்சம் ஸ்டேட்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஹோட்டல் பிரித்ததால் இப்போது இந்த ஐடிசின்றது ஒன்லி இந்த டிபெண்ட் ஆன் எதை வச்சு இருக்குது, எஃப்எம்சிஜி, சிகரெட்டு, அக்ரி அண்ட் பேப்பர் பேக்கேஜிங் மட்டும் வச்சு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய இம்பேக்ட் மற்ற ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ இது டொபாக்கோவில் இவனுக்கு டேக்ஸ் போட்டால் இவனுக்கு மட்டுமா, அவனுக்கு இன்னொருத்தன் இருக்குப்பான்ல காம்படிட்டர், காட்ஃப்ரீ அண்ட் அந்த விஎஸ்எல்லாம். ஸோ அந்த காட்ஃப்ரீ, பிலிப்ஸ் சிகரெட்டு இவங்களுதும் வந்து குறையும். சரி, எஃப்எம்சிஜியில் வந்து பெரிய நீ அதிகமாக நல்லா லாபம் சம்பாதிக்கிறேன்னா உனக்கு காம்படிட்டர் சம்பாதிக்க மாட்டானா? நீ விற்கிற மாதிரி தான் பிரிட்டானியா விற்கிறான், இந்துஸ்தான் யூனிலிவர் விற்கிறான். உன் பிஸ்கெட்டே வாங்கி சாப்பிட்றணும்னு இருக்குதா? நம்ம சன்ஃபீஸ்டே வாங்குவானா? இந்தியா ஃபுல்லாக நீயே இருக்கு. அப்போ அவனுக்கு காம்படிட்டரும் உனக்கு இருக்கிறான். ஓகே, பேப்பர் பேக்கேஜிங்கில் நீங்கள் கம்மியான விலைக்கு விற்கிற, இல்லை ஜேகே பேப்பர் அவன்லாம் வந்து இன்னும் கம்மியாக விற்றானா என்ன பண்ணுவேன்? இல்லை நீ கம்மியாக விற்றா அவனுக்கு எஃபெக்ட் ஆகும், ஜேகே பேப்பர் வாங்கி வச்சவனுக்கு. சரி, ரைட்டு, நம்ம ஐடிசி மட்டும் பார்க்குறோம். இப்போ அவங்கெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ எஃப்எம்சிஜிலையும் உனக்கு காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, டொபாக்கோலையும் உனக்கு கம்மியாக போகுது. அப்புறம் என்னத்துக்கு உன்னை வந்து நிஃப்டி 50ல் வச்சுக்கணும்? கடன் இல்லை, நான் ஒரு டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா இப்போ 14.50 கொடுத்துருக்குறேன், அதனால் நான் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன ப்ராஃபிட்? சரி, நிஃப்டி 50ல் என்ன, ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்கணும், இன்னொன்று நல்லா ஏறி சம்பாரிச்சு கொடுக்கணும். ஸ்ட்ராங்காக மட்டும் இருந்துட்டால் போதுமா? ஏப்பா ஊரில் பெரிய பெத்த மனுஷன், இல்லை வீட்டில் பெரிய பெரிய மனுஷன்னா பணத்தை வச்சுன்னு அப்படியே பாரு என்கிட்ட இதுன்னு சொல்லின்னு இருந்தால் ஆகுமா? சொல்லு. கொஞ்சமாவது ஏதாவது கொடுக்கணும் தானே. சம்பாரிச்சு கொடுத்தா தான் உன்னை கூட மதிப்பான் ஊரில் கூட. சம்பாதிக்கலன்னு வச்சு, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன்னா, சார் வாங்க சார், எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பான். நீ எப்போ நீ சம்பாரிச்சுன்னு இருந்தீன்னா, இல்லைன்னா என்ன சொல்லுவான், டேய் வாடா அது இலை எடு, அது போய் அந்த தண்ணி ஊற்று அவனுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படி தான் கேட்பான். அந்த மாதிரி கதையா நீ ஒன்றுமே சம்பாதிச்சு கொடுக்காது நிஃப்டி 50ல் எதுக்கு உக்காந்துக்கணும்? இவனை மாதிரி நிறைய பேர் இப்போ ஆகிட்டாங்க. யார் அடுத்தது HDFC பேங்க்கு, இவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஏதாவது கொஞ்சமாக சம்பாதிச்சு கொடுத்தா தானே மக்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்குது. இப்போ இது இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஒன்றுமே இல்லாமல் பல பேருக்கு பணம் போட்டு மாட்டிட்டு இதில் இருக்குது. இப்போ லாங் டேர்ம் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எதெல்லாம் குறையும்? சிகரெட் டேக்ஸு, ரெகுலேட்டரி, கள்ள சந்தை மார்க்கெட்டு, காம்படிஷனுக்கு இது, ஓகே, அக்ரியில் பிரச்சனை, எவ்வளோ இருக்குது. அப்புறம் என்ன, நீ வந்து மற்ற எவ்வளோ ஸ்டாக்ஸ் வெளியே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா சூப்பராக க்ரோ ஆகிறதெல்லாம் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே 300% கொடுத்துச்சுன்றாங்க, 200% கொடுத்துச்சுன்னா அந்த மாதிரி கம்பெனிலாம் நிறைய இருக்குது தான் செய்யுது. ஓகே, அதெல்லாம் கூட எடுத்துன்னு வந்து போகலாம். இப்போ விப்ரோ தூக்கி நிஃப்டி 50லேருந்து எடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து வெளியே போய் அடிபட்டு வரட்டும், இல்லாட்டி சம்பாதிக்கிட்டோம் போயிட்டு 50ல் என்னத்தை வச்சுன்னு மக்களை வந்து நல்ல கம்பெனி சூப்பர் அப்படின்னு வச்சுருந்தா ஏதாவது கொஞ்சம் ஏறிச்சுன்னா பரவாயில்ல. இங்கே பாருங்கள், அது கிராஃபை நான் காமிக்கிறேன். இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக இறங்கி வந்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் சம்பாதிச்சு கொடுக்குறது, திருப்பி இறங்குறது, இங்கே கொஞ்சம் சம்பாதிச்சு கொடுத்து திருப்பி கொஞ்சம் இறங்குறது, திருப்பி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்படி இறங்கிருக்கிறாங்க. ஓகே, சரி, இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வருது அப்படின்னு பார்த்தா திருப்பி மறுபடியும் இன்னும் கீழே போயின்னு இருக்குது. ஓகே, இதில் என்ன வற்புறுத்துனா, இப்போ இங்கே போகுதுன்னு வச்சுங்க, இப்போ இங்கேருந்து இப்படி போகிறான்னு வச்சுங்க, கொஞ்சம் விற்பாங்க, திருப்பி போகிறான்னா கொஞ்சம் விற்பாங்க. இது என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஏன்பா இங்கே வாங்கினோம்பா, எனக்கு இங்கே ப்ராஃபிட் கிடச்சிச்சுப்பா அதனால் விற்றன்னு சொல்லலாம். இல்லை இங்கே வாங்கினோம்பா, இங்கே ப்ராஃபிட் கிடச்சி விற்றன்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா ப்ராஃபிட்டில் விற்றன்னு சொல்லலாம். நீ இறங்கின்னு இருக்கும்போதே விற்றுன்னு இருந்தா, இப்போ இன்னைக்கு இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு. ஓகே, இவ்வளோ தூரம் இறங்கிட்டு இன்னமும் விற்கிறான்னா யார் விற்கிறான்?
இன்னும் பயத்தில் ஐயோ இது இன்னும் கீழே போய் எங்கே போய் நிற்கும்னு தெரியாமல் நஷ்டம் இருக்குது. இப்போ கொஞ்சம் நஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, பரவாயில்ல நஷ்டத்துலேயே கூட விற்கலாம். அவன் ப்ராஃபிட் புக் பண்ணி தான் பார்த்துப்பேன். இங்கே எல்லாம் நஷ்டம் புக் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி இருக்குது. ஸோ வேல்யூவேஷன் இருக்குது, டெப்ட் இல்லை, என்ன தான் சொன்னாலும் சம்பாதிச்சு கொடுக்கலாம், என்ன தப்பு வைக்கணும் சொல்லுங்கள். அந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இவனுடைய இன்வெஸ்டர்ஸு பார்த்திங்கன்னாலும் இங்கே இருக்குது. ஸோ இவனை இன்வெஸ்டர்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ 34.23 83லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் கம்மியாக இருக்குது டிஐஏ எஃப்ஐஐயும். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 1000 கோடி கம்மியாக தான் ஆகிருக்குது. அண்டு எக்ஸ்பென்சஸும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஏன்னா டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதால் இருக்கும். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 35,000 கோடியிலேருந்து 21,000 கோடி ஆகிப்போச்சு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் சேம் ப்ராஃபிட்டு. ஸோ எக்ஸ்பென்சஸும் இந்த 1000 கோடி அதிகமாக இருக்குது. ஸோ இவனுடைய பேர் கம்பெனிஸ் எவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் இல்லை மற்ற ஃபுட்ஸு இல்லை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7,000 கோடி தான் வச்சுன்னுக்கிறான் மார்க்கெட் கேப்பு. 600 ரூபாய்க்கு போயின்னுக்கிறான். நீ 3,38,000 கோடி வச்சுருந்து 200 இருக்கிற 270 இருக்கிற இதில் என்ன லாபம் சொல்லுங்கள். இப்போ நீ எங்கேருந்து இறங்க ஆரம்பித்த வீக்லியில் போவோம். இங்கே நான் போகிறேன். இப்போ நீ இந்த இடம் இங்கே இருக்குது. ஓகேங்களா. இங்கே என்ன சொல்கிறீங்க, இப்படி போடு. இது எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்க. ஓகே, இது எப்போ இங்கே 2022 7ஆம் மாதம் வாங்கி நான் லாங் டைம் வச்சுருக்கிறேன். என் புள்ள இப்போ எல்லோரும் பேர பிள்ளைங்கள்லாம் உதவுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தா நீ மறுபடியும் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு வரேன்னா இவனுடைய நிலைமை என்ன ஆகுது? அதுதான் சொன்னேன் நான். நீ என்ன தான் பெரிய மனுஷனாக இருந்தாலும் கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சு கொடுத்தீங்கன்னா விற்றுணும் அப்படின்றத மட்டும் சொல்லணும். எல்லாம் லாங் டேர்முக்கு எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே. லாங் டேர்மில் இதில் என்ன லாபம்? மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு வர்றதில்ல சொல்லுங்கள். இப்போ இங்கே வாங்கினவன் வச்சுருந்தவன் கதை என்ன ஆகுறது? அதுதான் சொன்னேன். ஓகே, நன்றி மக்களே. இந்த கோபத்துலையாவது இவன் வந்து நல்லா என்ன சொல்கிறது மேலே போகிறானான்னு பார்க்கலாம். இல்லைன்னா இன்னும் 2 வந்தான்னா இது வரைக்கும் வரணும். வந்து 230 எவ்வளோ இருக்குது இங்கே 240 230 அந்த ரேஞ்சில் வந்து திரும்புதான்னு பார்க்கணும். இல்லைன்னா இவன் வர்றது பார்த்தா குச்சின்னு வர்றது பார்த்தா இன்னமும் கீழே போயினே இருந்தால் எங்கே தான் போய் நிற்குன்னு தெரில. ஓகே, ஆல்ரெடி தான் இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு. இது நிஃப்டி 50 சொன்னால் எவனோ ஒத்துக்குவானா? 3 லட்சம் கோடி ரூபாய் வச்சுன்னுக்கிறான். ஒரு 1000 ரூபாய்க்கு விற்க தேவையில்ல. அவன் 500 400 வாங்கிட்டு உக்காந்துங்கிறான். இப்போ கண்டி எப்படா இவன் 400 வருவான்லாம் பார்த்துன்னுக்குறாங்க. வந்துச்சுன்னா போதண்டா சாமின்னு வெளியே துண்டை காணும் துணியை காணும் ஓட்டுவாங்க. பார்க்கலாம் இது அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் இன்றைய ஐடிசி அனாலிசிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. இல்லைன்னா ஐடிசி மாதிரி தான் என்னது அது பேர், நல்ல வியாபாரம் நடக்குது. ஆசீர்வாத கண்ணெதிருக்கு நல்ல மூட்டையாக தூக்கின்னு போகிறாங்க. ஆனால் மங்கள் தீப்பு வாங்குறாங்க, ஊதுவத்தி வீட்டில் ஏற்றி வைக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தோன்னா மார்க்கெட்டு டைனுக்கு இறங்கின்னு போயினுக்குது. புகை மட்டும் தான் மேலே போகுது, சிகரெட்லேயும் சரி இப்போ ஊதுவத்திலையும். ஓகே, மார்க்கெட்டில் கம்மியாகுது. அது மாதிரி வியூஸ் நல்லா போகுது. பட்டு நன்றி பார்க்குறதுக்கு, என் வீடியோவை பார்த்ததுக்கு. ஓகே, சப்ஸ்கிரைபும் அப்படியே பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.